நீட்டாமங்கலம் அருகே உள்ள மூணாறு தலைப்பு அணை சம்பா பாசனத்திற்கு திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை பெய்யாததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்தது. இதனால் விவசாயிகளுக்கு போதிய தண்ணீர் இல்லாமல் இருந்தனர். இந்நிலையில் விவசாயிகள் ஓரளவு சாகுபடி பணியை செய்து முடித்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை பெய்தும் தொடர்ந்து மேட்டூர் அணையில் நீர்வரத்து குறைவாகவே இருந்தது. அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை அதிக அளவு பெய்ததால் கர்நாடகா அணைகள் நிரம்பியது. கர்நாடகா அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணைக்கு வந்தது. மேட்டூர் அணையில் சுமார் 2 லட்சம் கன அடி வரை வரத்து வந்தது. இங்கு திறந்த தண்ணீர் கடந்த 31ஆம் தேதி கல்லணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் ஆனது திருவாரூர் மாவட்டம் நீட்டாமங்கலம் அருகே மூணாறு தலைப்புக்கு இரவு 8 மணியளவில் தண்ணீர் வந்தது. காலை 8:30 மணியளவில் அங்குள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கோரையாறு, பாமணியாறு, சிறிய வெண்ணாறு பகுதிகளில் தண்ணீர் திறந்துவிட்டனர். தண்ணீர் திறந்து சாகுபடிக்கு சீறி செல்கிறது. இந்நிலையில் பாமணி ஆற்றில் 38,357 ஏக்கரிலும், கோரையாற்றில் 1,20,957 ஏக்கரிலும், சிறிய வெண்ணாற்றில் 94,219 ஏக்கர் உள்ளிட்ட 2,53,533 ஏக்கரில் விவசாயிகளுக்கு தண்ணீர் சென்று பாசன வசதி அளிக்க உள்ளது. கோரையாறு தலைப்பில் நீர் திறந்ததால் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி கல்லணையில் இருந்து வெள்ளாற்றில் 3,511 கன அடி நீர் வருகிறது. அதில் பாமணி ஆற்றில் 522 கன அடியும், கோரையாற்றில் 1,727 கன அடியும், வெண்ணாற்றில் 1,262 கன அடியும் திறக்கப்பட்டுள்ளது.